சிவனே போற்றி, ஏகம்பத்துரே எந்தாய் போற்றி, ஆகம் பெண் உருவானாய் போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி. நமது அமிர்தவல்லி அம்பிகா உடனுரை அபிமுகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வருடம் முழுவதும் நடக்கின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் சொக்கப்பானை ஏற்றுதல் என்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சொக்கப்பானை எதுக்காக ஏற்றுறது பாதி பேருக்கு தெரியல. ஏன் அப்படின்னாக்க சிவஸ்வரூபமாக சொக்கப்பானையை ஏத்துறோம். சுவாமியை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. சிவனோட தலை எங்க இருக்கு, சிவனோட பாதம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. பிரம்மா மேல் நோக்கி பெயிண்ட் இருக்கார், விஷ்ணு கீழ் நோக்கி பெயிண்ட் இருக்கார். அவங்க ரெண்டு பேருக்கும் தரிசனம் தரதுதான் சொக்கப்பானை ஏற்றுதல். ருத்ர சுரூபமாக ஜுவால சுரூபமாக சுவாமி வந்து அவ ரெண்டு பேருக்கும் தரிசனம் தரார். அதுதான் சொக்கப்பானை. பனைமரத்தை வச்சு அதுல பூஜை பண்ண சொல்லி இருக்கு. பனைமரத்தை வெட்ட முடியுமா? இப்பெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த மட்டைக்கு சுரூபமாக நம்ம இங்க வச்சு ஏற்றுறோம். இன்னும் ஆதீனம் கோயில்லாம் பார்த்துருப்பீங்க, பனைமரத்தை தான் நட்டு பூஜை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்க பனைமரத்துக்கு மேல மரம் கிடையாது, ஹைட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கேன்பா. அப்ப நம்ம வளர்ச்சிக்கு கூடிய தத்துவம் இந்த பனைமரத்துல இருக்கு. பனைமரம் வச்சாக்க நிறைய நீர் இருக்கும்பாங்க. அந்த இடத்துல நெருப்புக்கும் நீருக்கு சம்பந்தம் உண்டா? கிடையாது. ஆனா அந்த தத்துவத்தை நம்மளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பனைமரத்துல வந்து இந்த சொக்கப்பானை ஏற்றுதல் நிறைய இருக்கு. கீத்தை வச்சுக்கலாம், விளக்கமாற இந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்களா? அட்டையை போட்டு ஏற்றலாமா? அப்ப பனைமரத்துக்கு எல்லா விசேஷம் அப்படின்னாக்க நம்ம மனசை நிமித்தி. இப்ப யாருக்கு தான் நொங்கு பிடிக்காது சொல்லுங்க? ஒரு நொங்கு வித்துதுனாக்க 50 ரூபா வித்தா கூட வாங்குவோம் நம்ம. ஏன் அப்படின்னாக்க ஒரு புனிதமான பொருள் அந்த பணம். அதுல இருக்கிறது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துறோம். பனை மரத்தை உபயோகப்படுத்துறோம், அந்த தோகையை விசிறியா உபயோகப்படுத்துறோம், பனங்கிழங்க சாப்பிட்றோம், பனை நொங்க சாப்பிட்றோம். நிறைய அதுல இருந்து உற்பத்தி ஆகுது. அதுல இருந்து வேணாங்கிற பொருளே கிடையாது நம்மளுக்கு. ஏன் அப்படின்னாக்க சிவபெருமான் நம்மளுக்கு வந்து என்ன நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ற ஜனம் தான் இந்த ஜனம். எல்லாருமே பாக்குறது சொக்கப்பானை ஏத்துறதுக்கு திருவண்ணாமலை ஜோதி ஏத்துறாங்கிறாங்க. சொக்கா அப்படின்னா யாருன்னா சிவபெருமான். அதுல இருந்து வந்ததுதான் சொக்கப்பானை. அப்ப இந்த சொக்கப்பானை ஏத்தக்குள்ள நம்ம அந்த ஜுவாலையை பார்த்தோமானால் நம்மளுக்கு குடும்பத்துல, வியாபார தலத்துல, நம்ம சரீரத்துல இருக்க திசையெல்லாம் போகுதான். அதுக்காக தான் அந்த சொக்கப்பானையை ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த ரெக்கை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பை எல்லாம் வச்சுப்போம். ஏன் அப்படின்னாக்க ஒரு மனுஷனுக்கு திருஷ்டி எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. பைக்ல போனா என்ன பைக்ல போறோம்பா, கார்ல போனா என்ன கார்ல போறாம்பா. நம்ம இஎம்ஐல வாங்கிருக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், பக்கத்துல எதுவும் தெரியாது. அப்ப அந்த திருஷ்டிலாம் எங்க போவோம்? நம்மளுக்கு தான் வரும். இன்னைக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கும்.
நாளைக்கு பாத்தீங்கன்னா காலில் ஏதாவது தடுக்கி கீழே வந்து கட்டு போட்டுன்னு இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த திருஷ்டிக்கு கல்லால அடிச்சா கூட தப்பிச்சிடலாம், கண்ணால பார்த்தா தப்பிக்க முடியாது. அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் கோவில்ல வந்து சுத்தபானை ஏற்றுறது. அந்த அசுரனை சங்காரம் பண்ணோன்னு 3 தத்துவமா சொல்லியிருக்காங்க குழந்தைய. அப்ப அந்த 3 தத்துவ குழந்தைய அந்த அசுரர்களை வதம் பண்ணதான் இந்த சொக்கபானை நிகழ்வு. அந்த சொக்கபானை நிகழ்வை கண்டதுக்கும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து அது தரிசனம் பண்றார். இப்போ உங்களுக்கு மேலேயே சுவாமி இருக்கலாம். ஏன்னா எல்லா கோவிலையும் இந்த சொக்கபானை ஏற்றுறோம். மலை தீபம் தனி, பாக்கி கோவில்லாம் தனியா ஏற்றுவாங்க. ஏன் அப்படின்னாக்க முன்னெல்லாம் மலைக்கு நடந்து போகல ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அவங்க போய் அங்க ஏற்றிட்டு கீழே வரதுக்காட்டியும் நைட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் மரம் நம்ம வச்சிருப்பாங்க சர்வாலய தீபம்ட்டு. மலை தீபம் தனி, இந்த தீபம் தனின்னு வந்துருச்சு. இப்ப எல்லாம் கார் இருக்கு, மலைக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னாக்க மலை போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுமே, அதனால ஒரு நாள் முன்னாடி வச்சாங்க, இல்ல ஒரு நாளுக்கு அப்புறம் வைப்பாங்க. அந்த சர்வாலய தீபம் தான் கோவிலுக்குலாம் தீபம். அதனால நேற்று தான் பரணி நிகழ்வு. இன்னிலிருந்து தான் நம்ம கோவில்ல திருக்கோவில்ல வீட்டை வைக்கிறதெல்லாம் பிரசித்தமே இன்னைக்கு ஏற்றுறது தான். இந்த கணத்துல வந்து சுவாமி பரிபூர்ணமா இருப்பார். ஜோதி கிளம்பா சுவாமி கிளம்ப போறார். எல்லாரும் தரிசனம் பண்ணீங்க. வேண்டத்தக்கதை அறிவோனி, வேண்டும் பொழுதும் தருவோனி. நம்மளுக்கு என்ன வேண்டதுன்னே சுவாமிகிட்ட தெரியாது. அதை எல்லாமே சுவாமி தரத்துக்கு ரெடியா இருக்கார். அதனால சுவாமியை பிரார்த்தனை பண்ணீங்க. இப்ப சொக்கபானை முடிந்தவுடன் சுவாமி வீதி உலா இருக்கு. வள்ளிதேவன் சுப்பிரமணியர் பிரதட்சணம் பண்ணி வந்தோடனே பௌர்ணமி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் பள்ளியறை பார்க்கறது. இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாருமே பள்ளியறையை பார்க்கணுங்கிறேன். ஏன் அப்படின்னாக்க ஒரு கோவிலையும் பள்ளியறை பூஜையை பார்க்கறதுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. நம்ம கோயில இப்ப 25 பேர், இன்னைக்கு 150 பேர் இங்க இருக்கீங்க. எல்லாருமே சுவாமியை தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கெல்லாம் எல்லாரும் வேலைன்னு போயிடுவோம். இந்த சொக்கையை பார்க்க வந்திருக்கீங்க, அந்த சொக்கநாதனையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தாழ்முனையும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நம்ம பார்வதி பதவி Otak kita, ini